நம்மளோட கிளையண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வீடு கட்டிகிட்ருக்கோம். அதில் சம்பு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. கட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1500 லிட்டர் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா 2000 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம். சம்பு கட்டும்போது என்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும்னா, சம்பு கட்டும்போது கண்டிப்பாக வந்து ஃப்ளையாஷ் பிரேக் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் ரெட் பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ளையாஷ் பிரேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளையாஷ் பிரேக் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து உறிஞ்சுற தன்மை வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் தண்ணி லீக்கேஜ் ஆகிறதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சேம் நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணும்போது 1:5 ரேஷியோவில் பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணுங்கள். வித் யூஸிங் கெமிக்கல்ஸ், வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிங் பார்த்திங்கன்னா 1:4 ரேஷியோவில் பண்ணணும். வித் சிமெண்ட் பால் வச்சு தேய்க்கணும். அதே நேரத்தில் காங்கிரீட் கீழே பார்த்திங்கன்னா வந்து 2 லேயர் காங்கிரீட் போடணும். 3 லேயர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணணும். முதல் லேயர் 1.5 ஜல்லி வச்சு பிசிசி ஜல்லி 1.5 ஜல்லி வச்சு பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3/4 ஜல்லி வச்சு காங்கிரீட். அதுக்கப்புறம் தளம் போட்டு விடணும். ஃப்ளோரிங் போட்டு வாட்டமாக வச்சு கொஞ்சம் ஒரு பள்ளமாக இருக்கணும். தண்ணி எடுக்கிற மாதிரி நாளைக்கு கட்டிக்கிறதா எடுக்கிற மாதிரி பண்ணணும்.